ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45. ஒரு நிமிஷம் எழுந்து வாசிப்போமா? என்ன கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தம் அல்லவது, அதை ரொம்ப கனப்படுத்துவோம், அந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். ஏசாயா 45 ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஓப்பன் யுவர் பைபிள். ஆமென். எடுத்துக்கொண்டு நாம எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 45 1. என்னடா எடுக்கிறீங்க? அதான் சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து ஆமென் ஆமென். இதுல ஆமென், இந்த ஒரு வசனத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு முன்பாக? அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்னால வாசல் பூட்டப்படாமல் இருக்கும். ஆமென். எல்லாம் கையை வச்சு ஓமனுங்க. ஆண்டவரே, ஆமென், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எனக்கு முன்னால எந்த வாசலும் பூட்டப்படாது. நல்ல சோமனுங்க. ஆண்டவரே, இந்த 8வது மாசத்துல ஆமென், எங்கள் காலையில ஆமென் எங்கள் அபிஷேகத்துல நடத்தி இருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் பெற்ற எனக்குள்ள எனக்கு முன்னால எந்த வாசலும் பூட்டப்படாது இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம். பின்னால் இருக்கிற ரேவதி நல்ல ஜோமனே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ தேவ வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களோட பேசுங்க. உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. உங்களுக்கு முன்னால எந்த வாசல்களும் பூட்டப்படாம இருக்குமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்னால எந்த வாசலும் பூட்டப்படாம இருக்கும். சொல்லுங்க, எனக்கு முன்னால எந்த வாசலும் பூட்டப்படாம இருக்கும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான உயர்ந்த மகிமை நிறைந்த வாக்குத்தத்தம் இது. அல்லேலூயா. உன்னதமான வாக்குத்தத்தம். சேர்ந்து இருக்கிற பிரியா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வாராக. சொல்லுங்க, ஆண்டவர் அப்படி செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. சொல்லுங்க, கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து சொல்லுகிறது. இந்த கோரேஸ் என்கிற ராஜா ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஒரு யூதன் அல்ல. அவன் புறஜாதியா, தேவனை அறியாதவன். ஆனா தேவனை அறியாதவன், யூதன் அல்லாதவன். ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு முன்னால வாசல்கள் என்ன செய்யாதான்? பூட்டப்படாம இருக்கும். இவன் அந்நியனாய் இருந்தாலும், தேவனை அறியாதவனாய் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான். இவன் அதாவது யூதன் அல்ல, அவன் மேலிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு உடையவன். இவன் மேலிய சாதியை சார்ந்தவன். ஆனால் இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. அவன் தேவனை, அது யூதன் அல்லாதவனாக இருக்கலாம். அப்படிதானே? மோசேயுடைய நியாய பிரமாணங்களின்படி நடவாதவனாக இருக்கலாம், அதை கற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், அல்லது விருத்த சேகரம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான்.
இவனை ஆண்டவர் சொல்றாரு, இவனை கொண்டு ஆமென் நான் கதவுகள் பூட்டப்படாமல் வைக்கும்படி செய்வேன். அல்லேலூயா, ஆமென். இந்த கோரேஸ் அப்படின்னா சூரியனை போன்றவன் என்று அர்த்தம். இவன் உனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தருகிறேன். இவன் பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். பெர்சிய சாம்ராஜ்யம் இருக்கிறீங்களா, மேதிய ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம். இது கொஞ்ச நாளாகி மேதியர்களும் பெர்சியர்களும் சேர்ந்து கூட்டாட்சி நடத்தினாங்க. தானியேல் காலத்துல தான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த மேதிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு முன்னால பெர்சிய சாம்ராஜ்யம் உருவானது. எப்படி ரோம ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம் இப்படி எல்லாம் உண்டானதோ, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். எப்படி 127 நாடுகளும் அந்த ஸ்தோத்திரம் பாபிலோன் ராஜ்யம் இருந்தது போல இந்த பெர்சிய ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யம். இதனுடைய பவுண்டர் தான் இந்த கோரேஸ் என்கிற மனுஷன். சரிங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆனா இவன் அந்நியனா இருந்தாலும் தேவனை குறித்த ஒரு பயம் உள்ளவனா இருந்தான், தேவனை குறித்த ஒரு நடுக்கம் உள்ளவனா இருந்தான், தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு நடுங்கிறவனா இருந்தான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான், தேவ சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருந்தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகத்தை இந்த அந்நியனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வாசிக்கிற ஏசாயா 44, ஏசாயா 44 28 வாசிச்சு பாருங்களேன். அதுல ஒரு காரியம் இருக்கு பாருங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திவாரப்படி என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் ஆமென் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். யாருக்கு பிரியமானதை? தேவனுக்கு பிரியமானதை இந்த அந்நிய ராஜா நிறைவேற்றான். அல்லேலூயா. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் உரிய அந்த ஆசீர்வாதம் இந்த ரட்சிக்கப்படாதவனுக்கு வருது. எப்படி தெரியுங்களா? ஒரு வசனம் இருக்குது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இப்ப நமக்கு தான் வரணும். இப்ப நாம சரியா இல்லாத பட்சத்துல நம்மளை தாண்டி அட்டித்தாளுக்கு வந்து சேரும். அவன் யூதனா கிரேக்கனா என்று ஆண்டவர் பார்ப்பது இல்லை. நாம தான் யூதன் கிரேக்கன் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில அப்படி இல்லை. தேவன் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறார். யார் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தாண்டி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தாண்டி வரும். இந்த கோரேஸ் என்கிற அரசனுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருக்கு முன்னால உத்தமனாய் இருந்தான். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னால சொல்லுங்க, உத்தமனாய் இருந்தான். ரட்சிக்கப்படாதவன், மோசே நியாய பிரமாணங்களை குறித்து அறியாதவன், ஆனால் எப்படியோ ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டு அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டு அவருடைய மகத்துவமான செயல்களை அறிந்து கொண்டு, ஓ இஸ்ரவேலின் தேவனே, எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போது தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் இந்த புறஜாதியாரையும் வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து நான் அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கோரேசனுடைய நாட்கள்ல தானியேல் இந்த கோரேசனுடைய அரண்மனையில் இருக்கிறார். தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்குது. இடிக்கப்பட்டு கிடக்கிற நாட்கள்ல இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்கெல்லாம் இவனுடைய அரண்மனையில இருக்கிறாங்க. இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க, தானியேல் 6:28. கொஞ்சம் வேகப்படுங்க. போட பார்த்து வாசிச்சிருக்கேன். போடல வந்தா வந்துருச்சா? சீக்கிரமா இன்னொரு எல்இடிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்கம் ஆண்டவர் தரட்டும். ஆமென் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்
பெர்சியனாகிய கோரேசனுடைய. அப்போ தரியு கோரேஸ், மேதியன் பெர்சியர், ரெண்டு பேரும் கூட்டாட்சி. சரிங்களா? முத பெர்சிய ராஜ்யம் தோன்றியது. அதுக்கு பிறகு ஆமென் இந்த அடுத்த ராஜ்யம் என்ன? கோரேசனுடைய சாரி பெர்சியருடைய ராஜ்யம், தரியுனுடைய ராஜ்யம், மேதியர் பெர்சிய சாம்ராஜ்யம் இதுல தோன்றிச்சு. இந்த நாட்கள்ல தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை ஆமென் அறிந்த போது இந்த கோரேஸ் என்ன செய்கிறார் தெரியுங்களா? தன்னுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து ஏராளமான பணத்தை எல்லாம் கொடுத்து, நீங்க போய் தேவாலயத்தை கட்டுங்க, தேவாலயத்தை கட்டுங்க. அந்த நாட்கள்ல தான் சோத்திரம் ஏராளமான ஜனங்கள் அங்க அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த கோரேஸ் தன்னுடைய அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து ஏராளமான பணத்தை, வெள்ளியை, பொன்னை கொடுத்து அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேஸ். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணினேன். சொல்லுங்க கோரேஸ். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணினேன். ஆமென் கோரேஸ். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமா சொல்லணும்னா, இந்த கோரேஸ் தேவன் அபிஷேகம் பண்ணி விட்டதான இந்த கோரேசுக்கு முன்பாக ஆண்டவரே சொல்லிட்டாரு, எந்த கதவுகள் என்ன பண்ணப்படாது? பூட்டப்படாது. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, உங்களுக்கு முன்னால எந்த கதவும் பூட்டவே படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க அபிஷேகத்தை பெற்று இருக்கிறேன், எனக்கு முன்னால எந்த கதவுகளும் ஆமென் சொல்லுங்க, எந்த கதவுகளும் பூட்டவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆசீர்வாதத்தின் கதவையும் சாத்தானே செய்ய முடியாதுங்க, பூட்ட முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க, பூட்ட முடியவே முடியாதுங்க. அல்லேலூயா. அவன் கதவை பூட்டவே முடியாது. ஏன்னு சொன்னா, அபிஷேகம் குறித்து ஏற்கனவே ஆவியானவர் சொல்றது போல, அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு சத்தம் போடுவதற்காக அல்ல, அபிஷேகம் சக்தி வாய்ந்தது. அத சொல்றாங்க டைனமிக் பவர் சொல்றாங்க, வெட்டிச்சு சதறுகிற அபிஷேகம். அல்லேலூயா. ஹிரோஷிமாவுல ஒரு அணுகுண்டு விழுந்தது. ஹிரோஷிமாவுல விழுந்த அணுகுண்டினுடைய பாதிப்பு இன்ன வரைக்கும் இருக்குது. ஏன்னு சொன்னா, அந்த அணுகுண்டு பயங்கர சக்தி வாய்ந்தது. அந்த அணுகுண்டு விழுந்த போதுதான் இரண்டாம் உலக போரே முடிவுக்கு வந்துச்சு. அப்போ இந்த அபிஷேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹிரோஷிமாவுல போட்ட அணுகுண்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இது மொத்த சாத்தானுடைய கோட்டத்தையும் கொள்ளநடுங்க வச்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்ல சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வல்லமையானது, இந்த அபிஷேகம் மகிமையானது, இந்த அபிஷேகம் மகத்துவமானது, இந்த அபிஷேகம் உன்னதமானது. இந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறோம் அவங்களுக்கு முன்னால பிசாசு எந்த கதவையும் பூட்டவே. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அபிஷேகம் பண்ணின உனக்கு முன்னால எந்த கதவையும் சாத்தான் பூட்டவே. நல்ல சத்தமா சத்தமா சத்தமா. ஓ glory glory. அல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை உரிக்கும், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், அபிஷேகம் உன்னை பெரியவனா மாத்தும், அபிஷேகம் உன்னை கலந்து வர பண்ணும், அபிஷேகம் சாத்தான உனக்கு முன்னால விழப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தயவு செய்து அணைச்சு போட்டுறாத. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி என்ன பண்ணு? எரிய விடு. அது அனல் மூட்டி எரியட்டும், அது அனல் மூட்டி எரியட்டும். அது அபிஷேகம் உனக்குள்ள பற்றி எரியட்டும். அந்த அபிஷேகத்தை அணைச்சிடாத. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்துக்கு ஆமென் ஆமென் மகிமையாய் அதை அனல் மூட்டிக்கிட்டே இரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, இன்னொன்னு கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினேன். சொல்லுங்க. அப்ப இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர் யாரு?
அவர் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். இயேசு சொன்னாரு, நான் போகிறேன், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் யாரு? பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. சொல்லுகளை என்ன பண்ணிருக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கிறீங்க? சொல்லுங்க. பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். என்ன தெரியுங்களா? நீங்க பலன் அடைவீர்கள். சொல்லுங்க. நான் பலன் அடைவேன். சொல்லுங்க. நான் பலன் அடைவேன். ஆவியில பலம் வரும், ஆத்மாவில பலம் வரும், சரீரத்துல பலம் வரும். நீங்கள் பலவீனமாக இருக்க மாட்டீங்க, நீங்க பலன் உள்ளவர்களா இருப்பீங்க. இதாங்க இந்த ரகசியம். எனக்குள்ள இருக்கிற ரகசியம் வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு ரொம்ப பலவீனம். ஆனா அபிஷேகம் எனக்குள்ள இறங்கிச்சுன்னா என் பலவீனம்னா எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உன்னை பலவானாய் மாற்றும். சொல்லுங்க. அபிஷேகம் என்னை பலவானாக மாற்றும். சொல்லுங்க. அபிஷேகம் என்னை பலவானாய் மாற்றும். அபிஷேகம் எனக்குள்ள வரும்போது நான் பலன் அடைவேன். கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழுப்புவேன். சொல்லுங்க. உயர எழுப்புவேன். நான் ஓடினாலும் களப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆவியானவர் நிரப்புவாராக. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் உங்களை நிரப்புவாராக. The name of Jesus. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் அபிஷேகம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால அங்க ஒரு சுருளை கொண்டாந்து கொடுக்கிறாங்க. அவர் திறந்து வாசிக்கிறாரு. திறந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. வாசிக்கிறாரு. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல இருந்தாரு? ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர். ஏன் சொல்றாரு? கர்த்தருடைய பிதாவின் ஆவியானவர் அவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? எஸ் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ அபிஷேகம் இருக்கிற உங்களுக்கு முன்னால எந்த கதவையும் சாத்தான் பூட்டவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லிருக்கீங்க? ஆமென். சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எதுக்கு எப்பவுமே செயல்படுவான். அவன் வேலை என்ன தெரியுங்களா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுறதுல 24 hours அவன் கவனமா இருக்கிறான். உங்களுக்கு எந்த வழியில் ஆசீர்வாதம் வருதுன்னு பார்த்து அந்த கதவை க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி எடுப்பான். உங்களுக்கு எங்கிருந்து நன்மை வருது, உங்களுக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது, உங்களுக்கு எங்கிருந்து சுகம் வருது, உங்களுக்கு எங்கிருந்து பலன் வருது, உங்களுக்கு எங்கிருந்து பொருளாதாரம் வருது, எந்த தொழில உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, எங்கிருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, அந்த இடத்துல ஒரு கதவை சாத்தான் போட்டுருவான். அந்த அட்டப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒண்ணுக்கும் வர மாட்டான். சொல்லுங்க. வரவே. ஆமா. அவன் வரல, அடைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு வரான். உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிற எந்த காரியம் பார்த்து அதுக்காக சோமனிக்கிட்டே இருக்கணும். அந்த கதவை அடைப்பான். அந்த ஆசீர்வாதத்தை அடைப்பான். அந்த மகிமையான ஆமென் நன்மைகள் வருகிறது அடைப்பான். ஒருவேளை உங்க வீட்டுல உங்க குடும்ப உறுப்பினர் ஒருவர் அவர் மூலமா நல்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கு வைக்கல, நல்ல பொருளாதாரம் அவர் மூலமா, சொல்லுங்க, அவர் மூலமா பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அவர் மூலமா பொருளாதாரம் வந்து இருக்கும் போது சாத்தா என்ன பண்ண தெரியுங்களா? அவரை முடக்குவான். அவரை சொல்லுங்க. அவரை இப்ப அவரு முடக்கிட்டாருன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பிளாக் ஆயிடும். ஆசீர்வாதம் பிளாக் ஆயிடும். ஆசீர்வாதம் நின்று போயிடும். உங்களுக்கு ஒரு குடும்ப அங்கத்தினர் மூலமா இருந்து பொருளாதாரம் வருது, அதை நிறுத்திடும். ஒரு வேலை வருது. எங்க அக்கா மகன், எங்க அக்கா மருமகன், மூத்த மருமகன், 2வது மருமகன் என் மகன். அந்த புள்ள நல்லா படிச்ச MSc MT பேங்க்ல போய் ஒரே டெஸ்ட்ல பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பளம். திடீர்னு
ஒரு மென்டல் பாதிக்கப்பட்டான். மென்டல் பாதிக்கப்பட்டு அங்க வாடிக்கையாளர்கள் வர்றவெல்லாம் கட்டாம பேசி பணத்தை தூக்கி அடிச்சு அவன் போய் 1 இயர் என்ன பண்ணல, வேலைக்கு போகல, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறான். என்ன நினைச்சா அந்த குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை வருகிற அந்த கதவை அந்த வாசலை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருமானம் வரும் ஒரு மாசத்துக்கு. இப்ப அந்த கதவை என்ன பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். சாத்தான் உங்களுக்கு எங்க ஆசீர்வாதம் வருதுன்னு பார்ப்பான். அந்த ஆசீர்வாதம் வருகிற கதவை அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? எப்ப தெரியுமா அடப்பான்? நீ தூங்கினால். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தூங்கினா. சொல்லுங்க, நீ தூங்கினா சாத்தான் கதவை அடப்பான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். உங்க பொருளாதாரம் எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியும். அங்க கையில வச்சு சட்டர் போட்டுருவான். அல்லேலூயா. ஆமென். உங்க பிசினஸ், உங்க வெள்ளாமை, உங்க கால்நடை, நீங்க செய்யற தொழில், உங்க வருமானம் எங்க இருந்து வரும் அங்க சட்டர் போடுவான் சாத்தான். ஏன்னா அவன் அடைக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. வறட்சியை உண்டாக்குறவன். கடவுளுடைய பிள்ளையே கருத்தா ஜெபிக்கணும். உனக்குள்ள அபிஷேகம் இறங்கி வரும். இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? அந்த 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 கதவுகளை ஒட்டச்சு எடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிப்புல சட்டம் போடுவான். பிள்ளைங்க மண்டா போயும். பிள்ளைகளுக்கு டியூஷன் வைப்போம், பிள்ளைகளுக்கு அது கோச்சிங் நம்ம கொடுப்போம். ஆனா பிள்ளைங்க மேலே போகாது. ஏன் தெரியுமா? அந்த ஞானத்துல கதவை அடைச்சிருவான் சாத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் பொறிக்கடைகளை நிரப்புங்க பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க 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 அப்படி ஒரு வசனம் இருக்குதா பாஸ்டர்? சோறு இருக்கு தெரியுமா? வசனத்தை நல்லா படிக்கணும். சகோதரருக்கு சொல்றேன், நேற்று சனிக்கிழமை அதை கொடுத்து நம்ம ஆவியானவர் எங்களை லீட் பண்ண சூப்பரா இருந்தது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கட்டித்துக் கொள்ளாதவருமாகிய பிதாவின் இடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் அந்த வருஷம் தங்க நியாயம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்பொழுது அவர்களுக்கு தந்தருவார். அப்பொழுது அவர்களுக்கு தந்தருவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஞானத்துல, அறிவுல, படிப்புல, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில அவன் தடைய வைப்பான். இப்ப அதுக்கு அதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆமென் ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறாரே, அதான் அபிஷேகம். சொல்லுங்க. இதை உடைக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் வழி? வேற ஒண்ணுமில்லை, அபிஷேகம். இந்த அபிஷேகம் தடைகளை உடைக்கும். இந்த அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகம் எல்லா சத்துருவின் கோட்டைகளையும் தகர்த்தெறியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ படிப்பு என்கிற கதவு சாத்தான் தந்திரமா மூடிடுவான். ஆமென் சொல்லுங்க. சாத்தான் நினைச்சிடான் கதவை மூடிட்டா அவ்வளவுதான். ஆனா சாத்தானுக்கு தெரியாத கதவுகள் ஆண்டு வச்சிருக்கார். சொல்லுங்க. சாத்தானுக்கு தெரியாத அவன் ஒரு வழி அடைச்சா என்ன ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சொல்லுங்க. சாத்தானே, நீ ஒரு வழியை உடைச்சா என் ஆண்டவர் 7 வழியை திறப்பாரு. கையா செஞ்சு சொல்லுங்க. சாத்தானே, நீ ஒரு வழி அடைச்சா என் இயேசு எனக்காக 7 வழியை திறப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருடைய மகளே, மகனே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதுனால ஒரு வழியை சாத்த அடைச்சா அதை விட பெஸ்டான வழியாக திறந்துருவார்.
உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் ஆமென் அபிஷேகம் செய்தவனுக்கு முன்பாக வாசல்கள் என்ன செய்யாது, பூட்டப்படாமல். ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப என்ன நடக்கும்? பூட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னா, வாசித்து பாருங்க. ஏசாயா 45:4 ஏற்கனவே ஏசாயா 45:4 வாசித்து பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் உடைப்பாரு. சொல்லுங்க, உடைப்பாரு. அல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆமென் சொல்லுங்க எனக்கு கொடுப்பாரு. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்ப வசனத்தை பாருங்க, வெண்கல கதவுகளை. அப்போ வெண்கல கதவு யார் போடுறா? சாத்தான். தாழ்பால், இரும்பு தாழ்பால் போடுறான். உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு மேட்டூர் தண்ணிய எப்படி வெளியே வராம அந்த சட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்களோ, அதே போல ஆசீர்வாதத்தை சாத்தான் சட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா? அந்த வெண்கல கதவை இரும்பு தாழ்பால அடுத்து என்ன செய்யறாரா? அந்தகாரம். இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குதா? அந்தகாரம். ஆமென். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக. சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சேன்னா முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம். வசனம் வரணும். அல்லேலூயா. அப்போ அந்தகாரத்தில் இருந்தோம். அந்தகாரம்னா இருள். அந்தகாரம்னா இருள். இருளுக்கு அதிபதி சாத்தான். இருளுக்கு அதிபதி. அப்போ உங்க ஆசீர்வாதமும் அந்த ஆமென் அந்த நன்மையில எங்க வச்சிருக்கிறான்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அந்தகார ஆமென் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். இப்போ உங்களுக்கு வருகிற பொக்கிஷம் அப்படிதான். உங்களுக்கு வருகிற பொக்கிஷம்லாம் எங்க இருக்குது? அந்தகாரம், இருளுக்குள்ள, சாத்தானுக்குள்ள அவன் வச்சிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென்? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, சுகம், சௌக்கியம், சமாதானம், பொருளாதார உயர்வு, இது எல்லாம் உங்களுக்குரியத சாத்தான் சட்டர் போட்டு வெண்கல கதவு போட்டு இருப்பு தாழ்பால் போட்டு அந்தகார இருளுக்குள்ள வச்சிருக்கிறான். எங்க வச்சிருக்கிறான்? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாள முறிச்சு என்ன பண்றாரா? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளி பீடம். சொல்லுங்க, ஒளிச்சி மறைச்சு வைக்கிறவன். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஒளிச்சி ஒளிவிடத்துக்குள்ள மறைச்சி உங்க கண்ணுக்கு எட்டாம, உங்க கைக்கு எட்டாம, நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம அதை ஒளிச்சி மறைச்சு வச்சிருக்கிறான். பார்த்தீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களை. புதையல் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? என்னென்ன வச்சிருக்கிறாரு பாருங்க. பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரா, அடுத்து புதையலை வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இந்த மகிமையான புதையல் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியதுங்க. சொல்லுங்க, ஹலோ, இதெல்லாம் யாருக்குரியது? இதெல்லாம் உங்களுக்குரியதுங்க. இந்த திருட்டு பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கான். அவன் திருடன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருடனும். ஆமென், பயங்கரமான திருடன். அல்லேலூயா. உங்களுக்குரிய வர வேண்டியதெல்லாம் இதை எடுத்து ஒளிச்சு மறைச்சு சட்டர் போட்டு சாத்தி உங்க கண்ணுக்கு கைக்கு எட்டிராம வச்சிருக்கிறான். நீங்களே எப்படி தெரியுமா இருக்கணும்? சூப்பரா ராஜா மாதிரி இருந்திருக்கணும். இன்னைக்கு ஏன் இப்படி இருக்க தெரியுங்களா? ஆண்டவர் அக்களை கொடுக்காமல எல்லாத்தையும் கொடுத்தாரு. இவன் சட்டர் போட்டு சாத்திட்டான். அல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆமென், ஒளிவிடத்தில் இருக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், என்ன செய்யலாம்? ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பார்.
எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா, ஆமென். இந்த ரெங்கலை கதவை உடைப்பாரு, இருப்பு தாளே முடிப்பாரு. ஏன் தெரியுங்களா? அந்த அபிஷேகம். சொல்லுங்க, நல்ல ஜெபிக்கணும். சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? நல்ல ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபமா, அதுல 1/2 மணி நேரம் ஆவியில ஜெபம். நேற்று ஒரு நல்ல தேவ ஊழியர் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னாரு, நீ குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, உடையும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து வழக்கம் போல ஜெபம் பண்ணு. சொல்லுங்க, 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 எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல ரெகுலரா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, நான் அதை ஃபாலோ பண்றேன். நைட்டு ப்ரேயர் நேரம் எங்க மொட்டை மாடி போயிரு, நல்லா உட்காந்து சூப்பரா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். மொட்டை மாடி நல்லா நட்டத்து. சில நேரத்தில் மழை வந்துடும், துண்டை போட்டுருவேன் தலையில. அப்பவும் என்னை வாட்ச் பண்றதுக்கு வரும், மலையில் நலையிறான்னு கேட்க திறக்கும் போது டப்புன்னு உள்ள வந்துடுவேன். ஏன்னா மலையை நல்ல சத்தம் போடுவாங்க. அப்ப துண்டை தலையில போட்டுக்கிட்டு நல்ல ஜெபம் பண்ணுவேன், இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி சூப்பரா ஜெபம் பண்ணி பாருங்க, வல்லமா மகிமையா இறக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கட்டுகள் உடையும், நுகங்கள் முறியும், சத்துருவி வல்லமைகள் அழியும், சாத்தானுடைய கிரியைகள் அழியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெப ஆவியை தருவாராக, ஜெப ஆவியை தருவாராக. ஆமென். அபிஷேக ஜெப ஆவியை தருவாராக, அபிஷேக ஜெப ஆவியை தருவாராக. வாயை தரும் சொல்லு, அபிஷேக ஜெப ஆவியை தருவாராக. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாஸ்டர், நீங்க உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற வல்லமைகளை ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நீங்க ஒரு 11 மணிலிருந்து 2 மணி வரை ஜெபம் பண்ணுனாரு. நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். 11 மணிக்கு போய் உட்கார்ந்து நல்ல பைபிள் படிச்சு, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல பைபிள் படிச்சு 2 மணி வரைக்கும் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிலிசூனியமலை வெளியே வந்துச்சு. இந்த பிலிசூனியமலை எங்க மறைஞ்சிருக்கிற ஆவியெல்லாம் வெளியே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, மறைஞ்சிருக்கிற எனக்கு விரோதமா தந்திரமா கிரியை செய்கிற, சொல்லுங்க, மறைஞ்சிருக்கிற, முடிஞ்சிருக்கிற, புதைஞ்சிருக்கிற, ஊழையில முடுக்கிற இருக்கிற ஆவியெல்லாம் வெளியே வர நாமத்தினால. அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா. நீ ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்காம, அபிஷேகம் இல்லாம துருங்கி வடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறது பயங்கரமா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென்? ஏங்க, வருமானம் வரணும், சம்பளம் வரணும் இல்லையா? சம்பளம் வரணும். வீட்டிலே இருந்தா வருமா? போய் உழைச்சாட்டான வரும். நீ செபிக்காம எப்படி ஆசீர்வாதம் வரும்? கரையை செலுத்தாம எப்படி வரும்? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவீங்களா? ஏன்னா அடுத்தவங்க உழைப்பைய நம்ம சாப்பிட்டு இருக்கிறது. நீங்க உழைங்க, நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த வெயிலும் பார்க்கறது இல்லை, மழைன்னு பார்க்கறது இல்லை. ஓடி போய் என்ன பண்றோம்? வேலை செய்யணும்ல. சொல்லுங்க, வேலை செய்யறதுன்னு. மழையில என்னைக்காவது வீட்டில் இருக்கீங்க, ஐயோ மழையை பார்த்தா இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய வருமானம் போயிடுமே, மழையை பார்க்காம ஓடி போய் ஜெபம் பண்ணணும். வேலைக்கு போறீங்களே, வெயில் அடிக்குதுல்ல, வெயில் குச்சம் தலையில அடிச்சு மண்டையை உடைந்து வேலைக்கு போறீங்கல்ல, வேலைக்கு போறீங்களா? எத்தனை பேர் இல்லைங்க பாஷா, வெயில் அடிச்சா போறதில்லை, நேசிக்கு போட்டு நான் நவர்றதே இல்லை. எத்தனை பேர் இருக்கா? வெயிலோ மழையோ ஓடி போய் உழைக்கிறோம்ல, வேலை செய்யறோம்ல. செபத்துக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு காரியம்? ஜெபத்துக்கு மட்டும் நேரம் இல்லை, ஜெபத்துக்கு மாத்திரம் டைம் இல்லை. நீ ஜெபத்தை தள்ள 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 1 சற்று 2 சற்று 3 சற்று 4 சற்று போட்டுட்டே இருப்பான். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினேன், கோரேசுக்கு முன்னால வாசல்கள், சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் ஒட்டச்சி அவர் உங்களுக்கு தரப்போகிறார். புதையலை தருவாரா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போறேன், இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன், இவ்வளவு நேரம்
1 மாசம் ஜெபம் பண்ணி பாருங்க, அதனுடைய பலனை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு சவால் விட்டு இந்த பலிபீடத்துல சொல்றேன், 1 மாசம் 30 நாள் வல்லமையா ஜெபம் பண்ணி பாரு, கட்ட 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 கடன்னு ஆசீர்வாதம் வருதா இல்லையா பாரு. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, முழங்காலால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. முழங்காலால ஜெபத்தால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. உலகத்தையே அசைக்கக்கூடிய வல்லமை உங்க முழங்காலுக்கு இருக்கு. தடை உடையும். சொல்லுங்க, தடை உடையும். என்ன காரியம்னா செபிக்கிறது இல்லை, ஜெபத்துல சோம்பேறித்தனம், ஜெபத்துல ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நிருத்சாகம். ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சவாலை எடுத்துக்கங்க, சவாலை எடுத்துக்கங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 1. இன்னையிலிருந்து இந்த மாசம் 30 நாள் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரம் என் தூக்கத்தை பெருத்து நான் கரையை செலுத்தி, ஆமென், நான் கரையை செலுத்தி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவேன். என்ன தூக்கம் வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி 1 மாசத்துல ஆமென் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவர் கட்ட உடைச்செடுப்பார். எத்தனை ஆமென் 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 சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதை உங்களுக்கு சவால் வைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிள்ளைங்க, உங்க தூக்கத்தை விடுங்க, உட்காருங்க ஜெபத்துல. சகோதரர்களே, தூக்கத்தை விடுங்க, உட்காருங்க ஜெபத்துல. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அடுத்து இன்னும் சில வசனங்களை வேகமா பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 5:19, 5:19 சொல்லுங்க. 5:19 சீக்கிரம் 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 சீக்கிரம். போர்டுல வந்துச்சா? வாசிங்க. யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அப்போஸ்தலர் 5:19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே கதவுகளை திறந்து, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவங்க என்ன பண்ணா? எப்போ? ராத்திரியில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து ஜனங்களை என்ன பண்றாரு? ஆமென், அவர்களை வெளியே உன்னை சிறை வச்சிருக்கிற சாத்தான் ஆமென் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா எனக்கு இந்த வசனம்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து எழுதினா வேற வசனம் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. இவங்களை சிறையில வச்சுட்டாங்க. சிறையில இருக்கிற போது இவங்க எப்படி வெளியே வராங்க? சபையார் இவங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் சிறைச்சாலையை அசைக்கும். சொல்லுங்க, ஜெபம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் புத்தகம் 12:5 ஆமென் 12ஆம் அதிகாரம் 5ல இருந்து சில வசனங்களை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்றது. ஆமென். சில ஜெபங்கள்லாம் கேட்கிறேன், சில சகோதரிமார்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கேட்கிறேன், மாநில பிள்ளைங்க ஜெபிக்கிறதெல்லாம் கேட்கிறேன், சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. சில பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, சில சகோதரிமார்கள் நல்லா ஜெபிக்கிறாங்க, சில சகோதரிமார்கள் ஜெபிக்கிறது என்னத்தையோ ஒன்று சொன்ன எங்கேயோ சொல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபத்தில் இன்னும் வளரல. என்னடா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு? எங்க வீட்டம்மா ஜெபம் நடத்திக்கிட்டு போது பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பேன். என்னங்க ஜெபம் பண்றாங்கன்னு கேட்பேன். வாலிபர்கள் ஜெபிக்கும் போது கேட்பேன். சின்ன குழந்தைங்க ஜெபிக்கிறத அந்த மகன் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புது. பாஸ்டர் பாருங்க, எல்லாரும் ஜெபிக்கிறதெல்லாம் கேளுங்க, நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே எப்படி ஜெபம் பண்ணாங்க? எப்படி ஜெபம் பண்ணாங்க? சொல்லுங்க, எல்லாரும் கையை சொல்லுங்க. ஊக்கமா ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஊக்கமா ஜெபிக்கணும். ஆமா, சோர்ந்து போய் சொங்கியாக ஜெபிக்க கூடாது. நல்ல ஜெபிக்கணும். ஜெபத்துல ஒரு அசைவு இருக்கணும். வசனம் சொல்லுது, அவர்கள் கூடியிருந்த இடம் அப்படி ஜெபிக்கணுங்க. என்னமோ சோத்துக்கு செத்த மாதிரி இருக்கக்கூடாது.
வல்லமையா ஜெபிக்கணும். ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வசந்த வாசிங்க பிரதர், வசந்த வாசிங்க. ஏரோதாவனை வெளியே கொண்டு வரும்படி நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே இல்ல ஜெபம் பண்ணி சபையார் அவருக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்தவர்களுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்க சொல்லுங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஏரோதாவனை வெளியே இல்ல ஜெபம் பண்ணின போது அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்தபோது அது தானா திறவுண்டது. சொல்லுங்க, திறவுண்டது. சொல்லுங்க, சொல்லுங்க. தானா எப்படி நடந்துச்சு? ஜெபத்தினால. சொல்லுங்க, ஜெபத்தினால. இவங்களை புடிச்சு சிறைச்சாலையில போட்டு நல்லா கட்டி வச்சுட்டாங்க. சபையார் எப்படி ஜெபிக்கிறாங்க? சபையார் ஜெபி சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமா ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. முழு பலத்தோட ஜெபிக்கணும், முழு ஆவியோட ஜெபிக்கணும், முழு ஆத்மாவோட ஜெபிக்கணும், முழு சரீரத்தோட ஜெபிக்கணும். முழு பலத்தையும் ஜெபத்துல நான் அடிக்கடி சொல்வேன், ஜெபம் என்பது ஒரு உழைப்பு. நீ சோம்பேறித்தனமா உழைச்சா ஆசீர்வாதம் வர்றா. சொல்லுங்க, சோம்பேறித்தனமா. ஆமென். சோம்பேறித்தனமா உழைக்கிறவங்க கையில ஆசீர்வாதம். எப்படி உழைக்கிறாங்க பாருங்க, எப்படி உழைக்கிறாங்க? முழு பலத்தையும் பயன்படுத்துறாங்க. அப்படிதானே? உழைக்கும் போது, ஒரு வேலை செய்யும் போது முழு பலத்தையும் பயன்படுத்துறாங்களே. ஆனா ஜெபத்துல மாத்திரம் அப்படியே நோவாம ஜெபிக்கணும். பக்கத்துல இருக்கிற கொசு கூட ஓட அது நல்லா கடிச்சிட்டு இப்பயாவது நல்ல ஜோபன்னு சொல்லி சூப்பரா ஒரு கடி கடிச்சிட்டு போகும். அப்புறம் தான் ஐயோ கொசு கடிக்கிறது போல இயேசு நாமத்தினால தோத்தரவு சத்தம் வரும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே ஒரு ஜெபம் நல்ல ஊக்கமா இருக்கணும். அந்த ஊக்கமான ஜெபம் தான் சிறைச்சாலையில் அவன் போய் தேவ தூதர்களை அங்க ஆண்டவர் அனுப்பிக்கிறார். அவங்க வந்து நின்ன போது அந்த கட்டெல்லாம் கலடுக்குச்சு. அவங்க 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவலை கடந்து வந்தா ஒரு பயங்கரமான பெரிய இரும்பு கேட்டிருக்கு. அந்த இரும்பு கேட்டு தானா திறந்துச்சாங்க. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கட்ட உடையணுமா? ஜெபம் தான், வேற வழி கிடையாது. வேற வேதா பாஸ்டர் வேற வழி இருக்குதா? வேற வழி இல்ல. ஜெபம் தான், ஜெபம் தான், ஜெபம் தான், ஜெபம் தான். அல்லேலூயா. ஜெபிக்காம மேன்மை அடையவே முடியாது. மந்திரத்துல மாங்கா விழாது, மந்திரத்துல மாங்கா விழாது. நீ ஜெபம் பண்ணினாதான் சேமம், ஜெபம் பண்ணாதான் வெற்றி, ஜெபம் பண்ணாதான் அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்போ ஒரு அவங்க சிறைச்சாலையில இருக்கும்போது சபையார் என்ன செஞ்சாங்க? நம்ம விசுவாசி யாருக்காவது ஒரு காரியம் அப்படின்னா சபையார் என்ன செய்யணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. சபையார் யாருக்கோ ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை என்ன செய்யணும்? சபையார் ஒருமனப்பட்டு அவங்களுக்காக சோமனம்னா அவங்க கட்டெல்லாம் உடையும். சொல்லுங்க, கட்டெல்லாம் அவங்க கட்டி இருக்கிற சாப கட்டு, பாவ கட்டு, அசுத்த கட்டு, அந்தகார கட்டு, பிள்ளி சூரிய கட்டு, மை கட்டு, மந்திர கட்டு, தாயத்து கட்டு எல்லாம் உடையும். அல்லேலூயா. இவங்க சபையார் மாத்திரம் ஜெபிக்கலன்னு வைங்க, என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கே ஏரோது அவங்களை வெளியே கொண்டு வந்து வெட்டி போட்டிருப்பான். அல்லேலூயா. ஜெபம் அவங்களை வெளியே கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க. கட்டுகள் உடைஞ்சது. சொல்லுங்க, கட்டுகள் உடைஞ்சது. இன்னொரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சிருவோமே. ஏசாயா 10:27 வாசிங்க. ஏசாயா 10:27. ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். சொல்லுங்க, அபிஷேகத்தினால. சொல்லுங்க, அபிஷேகத்தினால நுகம். சொல்லுங்க, நுகம் முறியும். இப்ப அந்த வசனத்தை நல்ல வாசனை அவன் வச்சிருக்கான். அவன் யாருங்க? அவன் வேதத்துல
சாத்தானுக்கு எந்த விதமான ரெஸ்பெக்ட் கொடுக்காது. அந்த இடத்துல அவன் தான் வேலை சொல்லும். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வச்சிருக்கிறான் நுகத்தை. ஒரு செகண்ட் பிரதர். அந்நாளில் எந்த நாள்ல நீ அபிஷேகத்தோடு நீ நல்ல ஆவியில நிரம்பி ஆமென் சமயத்தை பார்க்காம நேரத்தை பார்க்காம தூக்கத்தை பார்க்காம நீ ஜெபிக்கிற அந்த நாள்ல ஒரு தோல்ல இருந்து அவன் சுமை சொல்லுங்க. அப்ப சுமையை கொண்டு வந்து குடும்ப சுமை, வார சுமை, கடன் சுமை, பிரச்சனை சுமை, வியாதி சுமை, பிள்ளைங்க சுமை, இந்த சுமையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது யாருங்க? என்ன சொல்றதுக்கு பயப்படுறீங்க? இல்லைங்க வேணாங்க இருக்குங்க அப்படியா? தோத்துறோம். நல்லா சொல்லுங்க. அவன் யாரவன்? சாத்தான் கொண்டு வந்து அந்த கூடையில சுமையை கூட தோல் மேல வச்சிடறானா. அப்புறம் உன் கழுத்தில் இருந்து அவன் நுகம் சொல்லுங்க. யார் வச்சிருக்கிறா? மாட்டுக்கு கழுத்துல நுகத்தை வைக்கிற மாதிரி உங்க கழுத்துல அவன் நுகத்தை கொண்டு வச்சிருக்கான். நிமிர முடியாம வச்சிருக்கான். அந்த நுகத்தை மாட்டு கழுத்துல வச்சுட்டா அது எப்படி நிமிர்ந்த முடியாதோ உங்க கழுத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பொருளாதாரத்துல, வெள்ளாமையில, வேலையில, உத்தியோகத்துல, பிசினஸ்ல, படிப்புல, பிள்ளைங்க வாழ்க்கையில அவன் நுகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இப்ப இந்த நுகம் என்ன ஆகும்? என்ன செய்யும்? நீக்கப்படும். அபிஷேகத்தினால நுகம் சொல்லுங்க. அப்ப அந்த நுகம் முறிக்கிற ஒரு வல்லமோ ஒரு சக்தி எதுல இருக்கு? அபிஷேகத்தில் இருக்கு. சொல்லுங்க. அபிஷேகத்தில் இருக்கு. சீசோனை கட்டியிருந்த கட்டுகள், பெலிஸ்தியர்கள் கட்டியிருந்த கட்டுகள், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல வல்லமையோடு இறங்கின போது அந்த அபிஷேகத்தினால அந்த கட்டெல்லாம் அறுந்து போச்சு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. முட்டியவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப முழங்கால் வலிங்க. அப்போ கொஞ்சம் எந்திரிச்சு கூட கொஞ்சம் நடந்து ஜெபம் பண்ணுங்க. முயற்சி எடுங்க. முழங்கால நிற்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அல்லேலூயா. முழங்கால நில்லுங்க. நான் எனக்கு முழங்கால நிற்கிற கொஞ்சம் விலகின்னு தான் கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணு தெரியுங்களா? கொஞ்சம் 2-3 தலைவாணி எடுத்து கீழே வச்சு அந்த தலைவாணி மேல முழங்கால போடுவேன். அந்த தலைவாணி மேல முழங்கால போட்டு என்னத்தையாவது பிடிச்சிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. முழங்கால் ஜெபம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எப்படி ஆச்சு தெரியுங்களா? சேர் ஜெபம். என்ன ஜெபம்? சேர் ஜெபம். சேர்லயே உட்காந்து ஆட்டிட்டே இருக்கு. அப்படியே ஆட்டி ஆட்டி அது தூக்கி கிடைச்சி நல்ல ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபம் பண்றியா? காணிக்கை போடாத. நீ ஜெபம் பண்றியா? தசம பார்க்க போடாது. உன் காணிக்கை உன் தசம பாகம் சாபாது. அது ஆண்டவருக்கு பிரியமே. நீ ஏன் ஆண்டவருக்கு பேசல? ஜெபம் பண்ணல. என்னத்தை கொண்டு காணிக்கை வந்து போடுற? என்னத்துக்கு இந்த காணிக்கை? ஜெபிக்காதவங்க காணிக்கை போட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருக்கு அதுதான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு முன்பாக வாசல்கள் எவனுக்கு முன்னாலே? ஜெபிக்கிறவனுக்கு முன்னாலே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னாலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு முன்னாலே. இதெல்லாம் பாயிண்ட்ஸ். நான் அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமா நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஜெபிக்கிறவன். இந்த 3 நபர்கள், இந்த 3 விதமான காரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆமென் அந்த நுகமெல்லாம் உடையும், கட்டெல்லாம் உடையும், கதவுகள் திறக்கும். சொல்லுங்க. கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. பொக்கிஷம் இருக்குது. சொல்லுங்க. புதையலும் இருக்குது. சொல்லுங்க. பொக்கிஷம் இருக்குது, புதையலும் இருக்குது. அந்த 2 ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. நீங்க நோஞ்சானா இல்லாத நிலைமை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த மாசத்துல நீங்க அடுத்த மாசம் சாட்சி 9வது மாசத்துல சாட்சி சொல்லணும். இந்த மாசத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தோட ஜெபிப்ப சொன்னாங்கல்ல. ஆண்டவர் எனக்கு அந்த 1 வருஷமா இருந்த அந்த வீட்டுக்கு வராத ஆமென் அடைக்கப்பட்ட வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை கொண்டு வந்தாரு. ஆண்டவர் அப்படி செய்வார். எத்தனை ஆமென் 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 அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் இப்பவே எடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம்
இப்பவே எடுத்துடணும். இப்பவே எடுத்து இந்த ஆலயத்துல நீங்க இப்பவும் ஒரு தீர்மானம் எடுத்து போகணும். நான் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் செபிக்க போறேன். ஹலோ, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இல்ல பாஸ்டர் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கு, உன் ஜெபம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை பார்த்து ஒரு ஸ்பெஷல் ஜெபத்தை நேரத்தை டிசைட் பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் நேரத்தை டிசைட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சரி, ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு தானே. நீங்க இப்பவே அந்த தீர்மானம் எடுங்க. இப்பவே தீர்மானம் க்ளோஸ் ஆகி எந்த நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகத்தை கொடுக்கிறார். ஆமென். இப்பவே ஆமென் பிரமான்ஸ் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த நேரம் பையெல்லாம் அவர் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் வந்து பையெல்லாம் ஒன்று எடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். எந்த நேரத்தை நீங்க அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? எந்த நேரத்தை தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிற பாச இனிமே ஜெபமே பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துறாங்க, விளங்காம போயிடும். இப்போ நல்ல தீர்மானம் எடுக்கணும். இத்தனை மணி நேரம் இந்த நேரத்துல நான் ரெகுலராக 30 நாள் சொல்லிட்டேன். இன்னைக்கு 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் முழுசு நான் இத்தனை மணி நேரம் நான் சொல்லிக்க போறேன். தீர்மானம் எடுத்தாச்சா? ஆமென், ஆமென், ஆமென். இப்ப கடந்தாலும் பாருங்க, தீர்மானம் எடுத்துட்டீங்களா? தீர்மானம் எடுத்து ஒரு பல மணி நேரம் இல்லதானே? அப்படிதானே? சங்கரி எத்தனை மணி எந்த எடுத்துருக்கீங்க?